தங்குவா. இந்த படத்த பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, படக்குழுவினரே சொன்னாங்க 2 டெசிபல் அதிகமா இருக்குங்க. நெறைய பேர் காது வலின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதனால நாங்க 2 டெசிபல் கம்மி பண்ணிட்டோம். அதனால தியேட்டருக்கு வந்து படத்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களே சவுண்ட் அதிகமா இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டாங்களா? அதுக்கப்புறம் சூர்யாவுடைய ஒய்ஃப் என்ன சொல்றாங்க, படத்துல முதல் 1/2 மணி நேரம் மொக்கையா தான் இருக்கு. பட் படம் பிரம்மாண்டமா இருக்கு. அந்த 1/2 மணி நேரம் கழிச்சுட்டு பாருங்க படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் 1/2 மணி நேரம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒத்துக்கிட்டாங்க. மியூசிக்கும் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்கள சார்ந்த சில நபர்களுமே சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாமே அவங்க சொல்லிட்டு படம் நல்லா இருக்கு வந்து பாரு, படம் நல்லா இருக்கு வந்து பாருன்னா மக்களை இன்னும் முட்டாளா நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. உங்களுக்கே தெரியுதுல முதல் 1/2 மணி நேரம் எந்த அளவுக்கு ஸ்லோவா டெட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த படத்துடைய சவுண்ட் இன்ஜினியர் ரொம்பவே மோசமான விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு தெரியுது இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த படம் எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே பத்தி நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். கருவாக்கு ரோஸ் ஸ்டுடியோ போட்டிருக்கோம், ஐகால தரம் போய் பார்த்துக்கோங்க. இந்த படத்துல கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது அந்த யோலா சாங் தான், அதுவும் தீசா பத்தானியால. மற்றபடி இந்த படம் முழுக்கவே அருவருப்பு 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 மட்டும்தான் இருந்துச்சு. எந்த ஒரு கேரக்டருடைய மூஞ்சியுமே நம்ம நேரா பார்க்கவே முடியல. முக்கியமா அந்த நட்டிவே அவர்களுடைய மூஞ்சிய சுத்தமா பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அசிங்கரமா தான் படத்தை எடுத்து வச்சிருந்தாங்க. இந்த படம் எப்ப எடுக்கப்படுது, 2ஆம் நூற்றாண்டின் படிதான் இந்த கதைக்களம் நகருது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது கதையில தமிழர்களை காமிக்கிறாங்கன்னா தமிழர்களை கேனிபலா காமிச்சிருக்காங்க. இது யாருமே பேசல. நான் ரோஸ் ஸ்டுடியோல மென்ஷன் பண்ணல, அதனால இங்க மென்ஷன் பண்றேன். தமிழர்களை கேனிபலா காமிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல ஒரு படத்தை நீங்க ஓட வைக்கணும்னு நினைச்சா அந்த படம் எப்படி ஓடும்? வரலாற்று ரீதியா இந்த படத்துல என்ன ஒண்ணு வச்சிருக்கீங்க? பாகுபலியில பிரம்மாண்டமா எடுக்கிறாங்கன்னா அவங்க அட்லீஸ்ட் ஃபேண்டசைஸ் பண்றாங்க. நீங்க ஃபேண்டசைஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, இருக்கிறத எடுத்தா போதும். நீங்க இருக்கிறதையும் தாண்டி அப்பக்லிப்டா மாதிரி எடுக்கிற, அப்பக்லிப்டாவை காப்பி பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 3000 வருடங்களுக்கு முன்னாடியே நாகரிகம் செழித்து தங்கத்தோடு வாழ்ந்த தமிழனை பார்த்து நாகரிகம் இல்லாத கேனிபல் மாதிரி காமிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த படத்தை தமிழர்கள் எப்படி போய் பார்ப்பாங்க? எந்த அளவுக்கு டம்பா இருந்திருக்கு. இந்த படத்தை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனாலதான் நான் இந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்றேன். இந்த படத்தை வந்து சிவா அவர்கள் அப்பக்லிப்டா பார்த்து காப்பி அடிச்சிருக்காரு. காப்பி அடிச்சதால தமிழர்களை கேனிபலா காமிச்சிருக்காரு. அதாவது மனிதர்களை உண்ணக்கூடிய ஒரு இனமா காமிச்சிருக்காரு. இப்படி காமிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த படத்தை சப்போர்ட் பண்றீங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் சப்போர்ட் பண்ண போறது கிடையாது.